السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வறுமையின் வாசல்களை அல்லாஹ் மூடுகின்றான். வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்துகளினுடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான், ரஹ்மத் செய்கின்றான். அதே போன்று நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்வார்கள். இவ்வாறு பல சிறப்புகள் ஸலவாத்துகளுக்கு இருக்கின்றது. நாம் அஸருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். மிகவும் முக்கியமான ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுஸ்னன் நஸீபி வ தய்யிபத் தக்தீரி வஃப்தஹ் லி அபுவாபல் பரக்கதி வன் நஜாஇ ஃபித் துன்யா வல் ஆখিরা. மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுஸ்னன் நஸீபி வ தய்யிபத் தக்தீரி வஃப்தஹ் லி அபுவாபல் பரக்கதி வன் நஜாஇ ஃபித் துன்யா வல் ஆখিরা என்ற இந்த ஸலவாத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.